விடுதலை புலிகளுக்காக படையினரை காட்டிக் கொடுக்கும் அனுர் அரசு, அஜித் பி பெரேரா குற்றச்சாட்டு. ரணில் சஜித் மஹிந்த கூட்டணி வெளியான அதிரடி அறிவிப்பு. முதுகெலும்பு இருந்தால் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யவும் அனுர் அரசுக்கு சவால். உருவான புதிய சர்ச்சையிலிருந்து தப்பிய மஹிந்தவின் மகன். அரசியல் கைதிகள் விடயத்தில் தற்போதைய அனுர் அரசின் நிலைப்பாடு. மீண்டும் பதவியில் தேசபந்து, அனுர் அரசாங்கத்திற்கு கடும் நெருக்கடி. உலக சாதனை படைத்த மைத்ரிபால ஸ்ரீசேன. முதுகெலும்பு இருந்தால் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு பின்பு தேர்தலை தேசிய மக்கள் சக்தி முன்னெடுத்திருக்க வேண்டும் என மக்கள் போராட்ட முன்னணியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த விடயத்தை இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எத்தனையோ வகையில் தற்போதைய அரசாங்கத்திற்கு அரசியல் கைதிகளின் விடுதலை குறித்து அறியப்படுத்தியுள்ளோம். இருப்பினும் இன்று வரை எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்காமல் தற்போது ஒரு தேர்தலுக்காக பொய்யான வாக்குறுதிகளுடன் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் தேர்தலில் களமிறங்கியுள்ளனர். இந்த நிலையில் அவர்களுக்கு முதுகெலும்பு இருந்தால் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவித்துவிட்டு அவர்கள் தேர்தலில் களமிறங்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். போலீஸ் மா அதிபராக தேசபந்து தென்னகோனுக்கு வழங்கப்பட்ட நியமனம் சட்ட ரீதியானது என நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் 2031 ஆண்டு வரை அவர் அந்த பதவியில் நீடிப்பார். எனவேதான் அவரை கைது செய்வதில் போலீசார் பின்வாங்கினர் என முன்னாள் அமைச்சர் உதயகம்பன் பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து தேசபந்து தென்னகோனை நீக்குவதற்கான யோசனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆனால் அது தவறான தகவலாகும். அவ்வாறு தேசபந்து தென்னகோனை தற்போது போலீஸ் மா அதிபர் பதவியில் இருந்து நீக்க முடியாது. தற்பொழுது நாட்டில் நீதிமன்ற தடை உத்தரவுக்கு உள்ளாகியுள்ள போலீஸ் மா அதிபருடன் பதில் போலீஸ் மா அதிபர் ஒருவரும் இருக்கின்றார். வழக்கு விசாரணைகள் நிறைவடையும் வரை தேசபந்து தென்னகோன் போலீஸ் மா அதிபருக்குரிய பணிகளை செய்வதற்கு நீதிமன்றத்தால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறெனில் தற்போதும் தேசபந்துவே போலீஸ் மா அதிபர் ஆவார். நீதிமன்றத்தின் உத்தரவு நடைமுறையில் இருக்கும் நிலையிலும் நீதிமன்றத்தில் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையிலும் அது குறித்து நாடாளுமன்றத்தால் எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்க முடியாது. அவ்வாறானதொரு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது நேரடியாக நீதித்துறையில் நாடாளுமன்றம் ஆதிக்கம் செலுத்துவதாகவே அமையும். எனவே நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் வரை தேசபந்து குறித்த எந்த ஒரு தீர்மானத்தையும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கவோ நிறைவேற்றவோ முடியாது. இவ்விவகாரத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பொய் கூறி நாடாளுமன்றத்தை ஏமாற்றியிருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தியினர் பொய் கூறுவதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நீதிமன்ற உத்தரவு கிடைக்கப்பெற்று 20 நாட்களின் பின்னர் தேசபந்துவின் வீடு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னணியில் அரசாங்கம் அரங்கேற்றும் நாடகமே காணப்படுகின்றது. தேசபந்துவின் மனைவி சட்டத்தரணி ஆவார். போலீசார் தமது இல்லத்தை சோதனைக்கு உட்படுத்தப் போவதில்லை என்பதை அறிந்ததால் தான் அவர் மதுபான போதல்களை அப்புறப்படுத்துவதற்கு கூட நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னால் இருந்த ஜனாதிபதிகள் அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கியது போல தற்பொழுது பொது மன்னிப்பு வழங்க முடியாது. அதற்குரிய விதிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், சிறையில் இருக்கும் அரசியல் கைதிகளை விடுவிப்பது என்பது சாதாரணமான விடயமல்ல. தற்பொழுது சிறையில் இருக்கின்ற எவரும் சந்தேகத்தின் பெயரில் இருப்பவர்கள் அல்ல. அனைவரும் நீதிமன்றத்தின் மூலம் தண்டனை வழங்கப்பட்டவர்கள். எனவே அவர்களுக்கு இதற்கு முன்னிருந்த ஜனாதிபதிகள் பொது மன்னிப்பு வழங்கியது போல் பொது மன்னிப்பு வழங்க முடியாது. உரிய நடவடிக்கைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அடுத்ததாக குறித்த சிறை கைதிகள் கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டுள்ள சம்பவங்கள் மிகவும் பாரதூரமானவை. முன்னாள் ஜனாதிபதிகளுடைய கொலை திட்டமிடல்கள், பிலியந்தலை பேருந்து குண்டுவெடிப்பு, மத்திய வங்கி குண்டுவெடிப்பு, கண்டி தலதா மாளிகை குண்டுவெடிப்பு போன்ற சம்பவங்களுடன் தொடர்புபட்டவர்களாகவே அவர்கள் இருக்கின்றனர். எனவே அவர்களை விடுதலை செய்வதென்பது இலகுவான விடயமல்ல. அதேபோல் இவர்களை விடுதலை செய்து சமூகத்தில் ஒற்றுமைப்படுத்த ஒழிய இவர்களை வைத்து அரசியல் செய்ய எவருக்கும் இடம் கொடுத்து விடவும் கூடாது. தற்பொழுது ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சிற்கும் சிறைச்சாலைகள் திணைக்களத்திற்கும் இவர்கள் பற்றிய அறிக்கை ஒன்றை வழங்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.
தமிழீழ விடுதலை புலிகளுக்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேசத்தின் மத்தியில் இலங்கை ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினரை காட்டிக் கொடுக்க முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், அல் ஜசீரா செய்தி சேவை தமிழீழ விடுதலை புலிகளுக்காக இலங்கை ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படைகளை குற்றவாளிகளாக சர்வதேசத்திற்கு காண்பிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இலக்கு வைத்தது. அவ்வாறான அல் ஜசீராவின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 30 ஆண்டுகளாகியும் கவனத்தில் கொள்ளாமல் இருந்த பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கையை கண்களில் கண்ணீர் மல்க அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. அதனை கேட்டு சபாநாயகரும் கண்ணீர் வடிக்கின்றார். தமது தலைவர் ரோகண விஜயவீரவை கொலை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று ஜேவிபி கூறவில்லை. காலத்துக்கு தேவையற்ற ஆனால் எதிர்காலத்துக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடியவற்றையே தற்போதைய அரசாங்கம் செய்து வருகின்றது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு சாதகமாக செயற்பட்டு நாட்டின் ராணுவ வீரர்களையும் போரில் உயிர் தியாகம் செய்த பாதுகாப்பு படையினரையும் சர்வதேசத்தின் மத்தியில் காட்டிக் கொடுப்பதற்கான செயற்பாடுகளே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாச, மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க இணைய உள்ளதாக வெளியாகும் தகவல்கள் அப்பட்டமான பொய் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் கொரோனாகல் மாவட்ட வேட்பாளர்களுடன் நேற்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சஜித் மஹிந்த ரணில் இணைய உள்ளதாக பல்வேறு பத்திரிகைகளில் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. அது மாத்திரமல்லாது அவ்வாறு செய்தி வெளியிட்டு தொலைக்காட்சி அலைவரிசைகளில் காலையில் பத்திரிகை முக்கிய செய்தி வாசிப்பு நிகழ்ச்சிகளில் தலைப்பு செய்திகளாக முன்னிலைப்படுத்தப்படுகின்றன. இது அப்பட்டமான பொய்யாகும். ஐக்கிய மக்கள் சக்திக்கு யாருடனும் சேர வேண்டிய தேவையில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு கொம்பனி தெருவில் உள்ள இரவு விடுதியில் அண்மையில் ஏற்பட்ட மோதலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷவுக்கு தொடர்பு இல்லை என்பது ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த விடுதிக்கு வெளியில் வெள்ளிக்கிழமை ஜோசிதவுடன் வந்த ஒரு குழு மோதலில் ஈடுபட்டதை அடுத்து கொம்பனி தெரு காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர். இந்த சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியிருந்ததுடன் சம்பவ இடத்தில் விடுதியின் ஊழியர் ஒருவர் காயமடைந்து தற்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அதோடு மோதலுக்கு முன்னதாக வாக்குவாதம் ஏற்பட்ட போதே ஜோசித ராஜபக்ஷவும் அவரது மனைவியும் சம்பவ இடத்தை விட்டு வெளியேறியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்படி சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் மேலும் உலகிலேயே அதிக வழக்குகளை கொண்ட நபர் தான் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தான் மற்றவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுப்பதில்லை, ஆனால் மற்றவர்கள் தனக்கு எதிராக சுமார் 400 வழக்குகளை தொடுத்துள்ளதாகவும் உலகிலேயே அதிக வழக்குகளை கொண்ட நபராக தன்னை மாற்றிக் கொண்டுள்ளதாகவும் மைத்ரிபால குறிப்பிட்டுள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தான் என்றென்றும் வாழப்போவதில்லை, அந்த வழக்குகளுக்கும் ஒரு நாள் தான் மரணிக்கும் போது முடிவுக்கு வரும் என அவர் கூறியுள்ளார். மகாத்மா காந்தி, ஆப்ரகாம் லிங்கன், பண்டார நாயக்க போன்ற அரசியல் தத்துவ ஞானிகள் சுட்டுக் கொல்லப்பட்டது போன்ற ஒரு குழுவினர் தனது கொள்கையையும் அளித்துள்ளதாக அவர் கவலை வெளியிட்டுள்ளார்.